கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த தண்ணீர் எதற்கு அடையாளம்னாச்சுன்னா, ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடையாளம், அபிஷேகத்திற்கு அடையாளம். இன்னைக்கு பள்ளத்தாக்குகளிலே தண்ணீர் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. தொழில் கூடங்களிலே தண்ணீர் இல்லை, வருமானம் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அபிஷேகமும் இல்லை, அனலும் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இனி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். காற்றும் மழையும் இருந்தால் தான் தண்ணி இருக்கும். ஆனால் காற்று இல்லை, மழை இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் இருந்தால் பள்ளத்தாக்குகள் நிரம்பும். மழையே இல்லைனாலும் நிரம்பும், காற்றே இல்லைனாலும் நிரம்பும். ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது மழையே இல்லை, காற்றே இல்லை, அவன் விவசாயம் செய்வதற்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனை ஆசீர்வதித்தபடியினால் அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாய் மகா பெரியவனாய் மாறினானாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பள்ளங்களை தோண்டும் பொழுது அந்த பள்ளத்தாக்கில் தண்ணி வந்தது. மற்றவர்கள் தோண்டினா கிடைக்கல, ஆனால் இவன் தோண்டும் பொழுது தண்ணி கிடைச்சது. நீரூற்றுகளை தோண்டுகிறான், கிணறுகளை தோண்டுகிறான், தண்ணீர் வந்தது. ஏன் வந்துச்சுன்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனால் மழை இல்லை, காற்று இல்லை, ஆனால் இவன் தோண்டும் போது தண்ணி வந்துச்சு. மற்றவங்க தோண்டும் போது தண்ணி கிடைக்கல, இந்த மனுஷனோடு தேவன் இருந்தார். எனவே அவன் எங்கே கிணறு தோண்டினாலும் தண்ணி பெருக்கெடுத்து வந்தது. மழை இல்லைன்னாலும் வந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவர், காற்று இருக்கோ மழை இருக்கோ எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் இருந்தால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும். வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இன்னைக்கு உன்னுடைய காலி பாத்திரங்களை நிரப்புவார். காலியாயிருக்கிற உன்னுடைய இருதயத்தை அபிஷேகத்தினால நிரப்புவார். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல உன்னுடைய இருதயம் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவினால நிரம்பி இருக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு காலியாக இருந்த கற்சாடிகளிலே தண்ணீரை ஊற்றி ரசமாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். காலியாக இருக்கிற போட்டை 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீன்களை பிடிக்க வைத்ததனுடைய ரகசியம், அந்த போட்டில் ஆண்டவர் இருந்தார். பேதுருடைய அந்த வியாபார போட்டிலே, வியாபார கப்பலிலே என் ஆண்டவர் இருந்தார். எனவே 2 போட்டு நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரித்து கொண்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கை படகில் என் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். காலியாக இருக்கிற கற்பப்பையும் நிரப்புவார், காலியாக இருக்கிற பொக்கிஷசாலையும் நிரப்புவார், காலியாக இருக்கிற உன்னுடைய இருதயத்தையும் ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்பி ஓவர்ஃப்ளோ பிளெஸ்ஸிங்ஸை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. காற்றோ மழையோ இருக்கோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்தால் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மிருக ஜீவன்களும் சந்தோஷமாய் குடிக்கிற அளவுக்கு அந்த பள்ளங்கள் எல்லாவற்றையும் நிரப்புகிற ஆண்டவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் இருந்து நிரப்பி தருவேன். இந்த நம்பிக்கையின் வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து விசுவாசத்திலிருந்து விலகி போய் இனி எனக்கு முன்னேற வழியே இல்லை, இதுக்கு மேலே தலை தூக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, இதுக்கு மேலே எனக்கு ஒரு நல்லது நடக்கின்ற நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை நங்கூரமாய் எழுந்தருளி வந்து என்னுடைய காலி பாத்திரங்களை எல்லாம் நிரப்பி என் பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல என் பிள்ளைகளும் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். ஈசாக்கு பஞ்சகாலத்தில் 100 மடங்கு அறுத்தது போல இவர்கள் பஞ்சகாலத்திலையும் 100க்கு 100 அறுவடை செய்து கடனில்லாமல் நிம்மதியாக நிறைவாக வாழ மனதார என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. தயவு செய்து என் பிள்ளைகள் மேல் நீர் மனதுருகி இவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து
ஆசீர்வாத வாழ்விற்கு நேராக என் பிள்ளைகளை நடத்தும். அபிஷேக வாழ்விற்கு நேராக, பரிசுத்த ஜீவியத்திற்கு நேராக என் பிள்ளைகளை நடத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே.